எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்குறாங்க. இந்த மாடலில் சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுத்தாங்களா, இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ரெண்டும் ப்ளஸ் இருந்து இங்கே எக்ஸ் கொடுத்துட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ கேட்டாங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிட்டு இங்கே 3 இருக்குது, அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2, அது இங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் சரி அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் 2, 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7. ஆன்சர் வில் பி 7. ஸோ நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் மெத்தட் பார்த்தோம்னா, ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ நம்ம இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு ஹோல் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 3 இருக்குது, அப்போ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இது பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் அந்த மெத்தட் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி, அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எனக்கு 3 ஸ்கொயர் 9. ஸோ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஈக்குவல் டு 9 மைனஸ் 2, 9 மைனஸ் 2 7. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. ஸோ இதே ஆன்சர் தான் இங்கேயும் வருது. அதேமாதிரி இந்த சம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க.